முன்னொரு சமயம் நாரத முனிவர் வந்து ஸ்ரீ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் தரிசிக்கிறதுக்காக அவர் துவாரகைக்கு வந்து நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் நாரத முனிவர் வந்து வரதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நாரதரை வரவேற்கிறாரு. ஆனால் கிருஷ்ணரோட முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு தெளிவே இல்லை அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் புரிஞ்சுக்கிறாரு. கிருஷ்ணர் ஏதோ ஒரு ஆழ்ந்த குழப்பத்தில் இருக்கிறதாகவும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ நாரத முனிவர் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு, என்ன குழப்பம், எதனால நீங்கள் வந்து சோகமாக இருக்கீங்க, என்ன விஷயம் சொன்னீங்க அப்படின்னா என்னால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என் கூட இருக்கிற எங்கள் அண்ணனான பலராமனுக்கும் சரி, என்னோட மனைவியான சத்யபாமாக்கும் சரி, எப்போவுமே ஒரு கர்வம் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா தன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் பலராமன் இருக்காரு. தன்னை விட அழகானவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் சத்யபாமா இருக்காங்க. இவங்க 2 பேர் இப்படி ஒரு கர்வத்தில் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கருடனும் ஒரு கர்வத்தில் இருக்காரு. இவங்க எல்லாரோட கர்வத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நான் குழம்பி போயிருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் நாரத முனிவரே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. நாரத முனிவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு சொல்லி பரந்தாமனான உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் என்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன். என்ன உதவி அப்படிங்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த பலராமனோட கர்வத்தையும் சத்யபாமாவோட கர்வத்தையும் கருடனோட கர்வத்தையும் ஒழிக்கிறதுக்காக நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளான் மூலயமா இவங்களோட கர்வங்கள் ஒழிஞ்சு அவங்க வந்து திரும்ப சாதாரணமாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டு நாரத முனிவர் சரிங்கிறாரு. அப்படி நாரதரும் கிருஷ்ணரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க, எப்படி இவங்களோட கர்வங்களை வந்து ஒழிச்சாங்க அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் வந்து நாரத முனிவரை பார்த்து சொல்கிறாரு, முன்னொரு சமயம் வந்து நான் அனுமானுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, நான் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறப்போ அவருக்கு ஸ்ரீராமரை நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு வாக்கை நான் இப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நாரதர்கிட்ட கேட்குறாரு. அப்போது கிருஷ்ணர் வந்து நாரதரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போய் கருடனை வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாரத முனிவரும் கிருஷ்ணர் சொன்னபடியே கருடனை வந்து நான் கிருஷ்ணர்கிட்ட அழைச்சிட்டு வராரு. கிருஷ்ணர் வந்து கருடனை பார்த்து சொல்கிறாரு, நம்ம ஊர் எல்லையில் வந்து புதுசாக ஒரு குரங்கு வந்திருக்கான். அந்த குரங்கு வந்து பயங்கரமான சேட்டைகளும் அட்டுழியங்களும் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் அந்த குரங்கை பிடிச்சிட்டு என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி கருடன்கிட்ட சொல்கிறாரு. கருடனோட முகம் வந்து உடனே வாட ஆரம்பிச்சிருது. என்னடா இது, பல அசுரர்களோட போராடின என்னை வந்து ஒரு கேவலம் ஒரு குரங்கை பிடிச்சிட்டு வர சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து நாரதரை பார்த்து சொல்கிறாரு, அந்த குரங்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் நாரத முனிவர் தெரியும், நீங்கள் வந்து கருடனை அழைச்சிட்டு கொண்டு போங்க, அப்போ தான் கருடன் வந்து அந்த குரங்கை பிடிச்சிட்டு வருவாருன்னு சொல்லி சொல்கிறாரு. நாரத முனிவரும் மனசில் புரிஞ்சுக்கிட்டு அனுமார் இருக்கிற இடத்துக்கு கருடனை கூட்டிகிட்டு போகிறாரு. கருடன் வந்து ஆஞ்சநேயரை பார்த்த உடனே அவர் பயங்கரமாக வீரவசனங்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதை எதுவுமே பொருட்படுத்தாமல் ஆஞ்சநேயர் வந்து அவர் ராமநாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது இந்த கருடன் பேசின வீரவசனத்தில் ஒரு கட்டத்தில் வந்து ஆஞ்சநேயர்னால பொறுத்துக்கவே முடியாமல் பயங்கரமாக கோவம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கருடனை பார்த்து ஓங்கி ஒரு அறை விடுறாரு. ஆஞ்சநேயரோட அடி தாங்க முடியாமல் கருடன் அங்கேயே மயங்கி விழுகிறாரு. மயக்கம் தெளிஞ்சு பார்த்த உடனே கருடன் துண்டை காணும் துணியும் காணும் சொல்லி அவர் நேராக கிருஷ்ணன்கிட்ட திரும்பி பார்க்காம ஓடி வர்றாரு. கருடன் வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட வந்து சரணடைகிறாரு. என்னை உயிர் காப்பாற்றுங்க, என்னைய காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் கதறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து கருடனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத கருடா, நான் சொல்கிற மாதிரி நீ அதை போய் குரங்கிட்ட சொன்ன அப்படின்னா அந்த குரங்கு எதுவும் பேசாமல் அவங்க கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த கருடன் சொல்கிறாரு, ஐயோ முதல் அடிக்கே நான் வந்து உயிர் போகிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, நான் 2வதாக ஏதாவது போய் சொல்ல திரும்ப நான் அடிச்சது அப்படின்னா கன்ஃபார்மாக நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கருடன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பயப்படாத, அந்த குரங்கு கிட்ட போய் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு ராமாவதாரத்தோட பட்டாபிஷேக காட்சியை காட்டுறதுக்காக அவர் வந்து காத்துட்டு இருக்காரு, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை போய் சொன்ன அப்படின்னா அந்த குரங்கு ஒன்றும் பண்ணாது, அது அமைதியாக உன் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கருடன் வந்து கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் அந்த குரங்கிட்ட போக முடியாது, அடி வாங்குற அளவுக்கு என்கிட்ட சக்திகளும் கிடையாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அண்ணனான பலராம அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்றாரு, முதல்ல அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு எங்க அண்ணன் நான் பலராமனை தான் அனுப்பி வச்சேன். அப்போ பலராமன் என்ன பண்ணாருன்னா ஒரு மிகப்பெரிய சேனைகளோட அவர் அந்த அனுமாரை பிடிக்கிறதுக்காக போனாரு. ஆனால் அந்த குரங்கு வந்து பலராமனையும் சரி அவரோட சேனைகளும் சரி மொத்தமாக அடித்து துவம்சம் பண்ணதுனால அவர் பயந்து தோத்துட்டு திரும்ப ஓடி வந்துட்டாரு. அந்த அனுமாரோட பேரை கேட்டாலே பலராமர் வந்து நடுங்குறாரு. அதனால அவர் வந்து போக மாட்டாரு, நீ தான் வந்து இந்த செய்தியை சொல்றதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ கருடன் தயக்கத்தோடு நிற்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு,
ஒன்றும் பயப்படாத, அந்த அனுமார் வந்து தீவிரமான ராமபக்தர், அதனால நீ என்ன பண்ணு, பலராமன் அப்படிங்கிற பேரில் பலவை கட் பண்ணிட்டு வெறும் ராமனை மட்டும் சேர்த்துக்கோ. ராமர் வந்து உங்களுக்கு காட்சி தரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு, நீங்கள் உடனே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடு, அது எந்த ஒரு பேச்சும் பேசாமல் உன் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு கருடனும் வந்து ஒரு சின்ன தயக்கத்தோட சரின்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து நாரதரை பார்த்து சொல்கிறாரு, இப்போ சீதைக்கு ஒரு பெண் தேவை, அதனால நீங்கள் போய் சீதையை தயார் பண்ணி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாரத முனிவரும் புரிஞ்சுக்கிட்டு நேராக சத்யபாமா கிட்ட போய் நீங்கள் சீதை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து கேட்குறாரு. அப்போ சத்யபாமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பட்டத்து அரசி மாதிரி அவங்க நகைகளையும் அவங்க பட்டுகளையும் உடுத்திக்கிட்டு அவங்க நேராக கிருஷ்ணரை பார்க்க வராங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து அவன் பார்த்து சிரிச்சுட்டு கேட்குறாரு, ராமர் வந்து சீதையை இப்படி தான் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சத்யபாமா கேட்குறாங்க, அப்போ நான் என்ன அசோகவனத்தில் இருந்த சீதை மாதிரி நான் ரொம்ப எளிமையாக வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு கிருஷ்ணர் எதுவுமே பேசலை. உடனே வந்து இந்த சத்யபாமா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதை மாதிரி அவங்க வேடம் அணிஞ்சிட்டு வராங்க. அதை பார்த்தும் வந்து கிருஷ்ணருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு, ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாரத முனிவரை பார்த்துட்டு நீங்கள் நேராக ருக்மணிகிட்ட போய் சீதையாக வர சொல்லி கேட்குறாரு. உடனே நாரத முனிவரும் ருக்மணிகிட்ட போய் கேட்குறாங்க. ருக்குமணி உடனே அப்படியே கிளம்பி நேராக வராங்க. அவங்க எளிமையாக எந்த ஒரு செயற்கை அலங்காரமும் பண்ணாமல் நேராக வந்தது பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அப்போ கிருஷ்ணரை பார்த்து ருக்மணி வந்து ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க, நீங்கள் சீதை மாதிரி வர சொல்லி கேட்டீங்க, எனக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல, அதனால் என்னை சீதை மாதிரி ஆக்கிறதுக்கு நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ருக்மணியை சீதையாகவும் மாற்றுறாங்க, பலராமனை வந்து லட்சுமணனாகவும் மாற்றுறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ராமனா மாறுறாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த அனுமார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கருடனையும் சரி நாரத முனிவர் சரி தன்னோட தோளில் அவர் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணர் வந்து ஸ்ரீ ராமராவே அவர் அவதாரமாக காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்த அனுமார் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரோட காலில் பணிஞ்சு வணங்கி அவர் ஆசீர்வாதங்களை வாங்குறாரு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கருடனோட ஆணவத்தையும் சரி பலராமனோட ஆணவத்தையும் சரி ரெண்டு பேரையும் ஒடுக்கி தன்னை விட பலம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத புரிய வச்சாரு. சத்யபாமா வந்து தான் தான் மிகப்பெரிய அழகி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ருக்குமணி வந்து சீதையாகவே இருக்கிறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கொண்டிருந்த கர்வத்தை வந்து அவர் அடியோட வந்து ஒழிச்சாங்க. இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அந்த பகவானான ஸ்ரீ ராமரோட பட்டாபிஷேகத்தை அனுமாருக்கு காட்சி கொடுத்த விஷயத்தை பற்றியும் பலராமனோட கர்வத்தையும் கருடனோட கர்வத்தையும் சத்யபாமாவோட கர்வத்தையும் ஒழிச்சதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற புராண வீடியோகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.